எனக்கு எங்கள் அப்பா தமிழாசிரியர் அவர் இப்படி சேர் போட்டு வாசலில் உட்காந்துக்கிட்டு என்னை வாசிக்க சொல்லுவார் நிற்க வச்சு. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் நித்தம் நடையும் நடைப்பழக்கம் நட்பும் தயையும் கொடையும் பிறவிக்குடம் சொல்லி பழக 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 பேச 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 பேச்சு வருங்க. வாசிக்க சொல்லுவார். அந்த வாசிக்கிறப்ப என் கையில் புத்தகம் இருக்குங்க. நான் பிள்ளையாக வாசிச்சிட்டேன்னா அவருக்கு உங்களுக்கு இப்போ தெரியாது, 2-3 ஆண்டுகள் பார்வை இல்லாமலே இருந்தாருங்க. ஆனால் சட்டுன்னு கோபம் வந்துடும். 3வது வரி தப்பு பலார்னு அரைஞ்சிருவேன் அப்படிம்பார். என் கையில் புத்தகம் இருக்கும். அவர் மனக்கண்ணுக்குள்ளே அத்தனை விஷயம் இருக்கும். நான் சொன்னேன்ல மனப்பாடம் பண்ணணுமா வேணாமான்னு சொல்லி, ஒரு நாள் கூட புத்தகத்தை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அவர் படித்து நான் பார்த்ததில்லைங்க. அத்தனை விஷயத்தையும் உள்வாங்கி வச்சுருந்ததன் காரணமாக வாழ்நாளெல்லாம் ஒரு பெரிய செல்வந்தர் மாதிரி அலைவர். அதான் பெரிய ஆச்சரியம். நான் கூட ஒரு பத்திரிக்கையில் சொல்லியிருப்பேன், அவருடைய மறைவின் போது அவருடைய சிதைக்கு நான் தான் தீ மூட்டணும். ஏன்னா எங்கள் வீட்டில் 4 பொம்பளை பிள்ளைங்க, நான் ஒரு ஆள் தான். அப்படி வைக்கிறப்போ கை ஒரு நடுக்க வந்துருச்சுங்க. தந்தைங்கிறதுக்காக மட்டும் இல்லைங்க, ஒரு நூலகத்துக்கே தீ வைக்கிறப்போன்னு நான் பயந்து போனேங்க. அப்படியே எப்படியான விஷயம், எப்போ வேணாலும் எதை வேணாலும் கேட்ட உடனே சொல்லணும். அப்படியான ஒரு தன்மை, மனநம்ங்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, உள்வாங்கும் தன்மைங்க.